உக்ரைனோட பார்லிமெண்ட்ல திரும்பவும் மார்ஷல் லா எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு நவம்பர் 5 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ மார்ஷல் லா தொடர்ந்து நடக்க போது மொபைலைசேஷன் லாவும் எக்ஸ்டெண்டட் தான். ஸோ வண்டி ஆள் பிடிக்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள இதுக்கப்புறமும் வளைச்சு பிடிப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைனோட அதிபரா நீடிச்சிருக்கிறாரு இல்லையா. இப்போ திரும்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையெழுத்து போட்டுக்கிறாரு. ஏன்னா பார்லிமெண்ட்ல பாஸ் ஆயிருக்குது. அந்த அக்ரிமெண்ட் அவசரமா சைன் பண்ணிக்கிறார். ஏன்னா இந்த விஷயத்த நம்ம சேனல்ல ரொம்ப எலாபரேட்டடா பார்த்துருக்கோம். மல்டிபிள் சிட்டிசன்ஷிப், அதாவது உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் உக்ரைனோட சிட்டிசன் அப்படின்னா வேற நாட்டுல ஒரு சிட்டிசன் வாங்கினா அங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு இதை கேன்சல் பண்ணிடணும் அப்படிங்கிறது உள்ள இருக்கு. இப்ப பல நாடுகளோட சிட்டிசன்ஷிப், அதாவது டியூவல் சிட்டிசன்ஷிப்னா உக்ரைன் வச்சுக்கலாம், இன்னொரு நாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது உள்ள இருக்கும். இப்ப மல்டிபிள் சிட்டிசன் அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்றேன், அமெரிக்கால ஒரு நபர் இருக்கிறார். அவர் ஆயுத பயிற்சி இது போலாம் பண்ணிருப்பார், அது வேற கதை. இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஒரு சிட்டிசன்ஷிப்பா இருப்பார். இப்ப அவர் வந்து பண்ணா கனடால ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கி வச்சிருப்பார். இப்ப டியூவல் சிட்டிசன்ஷிப் வச்சிருப்பாங்க. இப்ப அது உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2 சிட்டிசன்ஷிப் இருக்கு, ஏதோ ஒன்று கேன்சல் பண்ணிட்டு உக்ரைனோட சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிங்க அப்படிங்கிறது போல இருக்கும். இல்ல உக்ரைனோட சிட்டிசன்ஷிப் மட்டும்தான் வாங்கிக்கணும் அப்படிங்கிறது போல இருக்கு. இல்ல உக்ரைனோட சிட்டிசன் வேற சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டானா அவங்க அந்த நாட்டுக்கு தான் புரியவங்களா மாறிடுவாங்க. இப்ப இந்த மல்டிபிள் சிட்டிசன்ஷிப் கொண்டு வர்றதுனால உக்ரைனோட சிட்டிசனாவும் இருந்துக்கலாம், அதுவாகவும் நான் இருந்துக்கலாம். அப்படி இருக்கிறதுனால உக்ரைனோட பெனிஃபிட்ஸ், உக்ரைனோட ராணுவத்துக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் இவங்களுக்கும் கிடைக்கும். சிட்டிசன்ஷிப் ஆயிட்டாங்கன்னா ஆண்களா இருந்தாங்கன்னா டைரக்டா மொபைலைஸ்ட், அதுவும் இது சிக்னேச்சர் போட்டுட்டாரு இதுக்கப்புறம். அதாவது ஆண்கள் 18 வயசுக்கு மேல இருந்தீங்கனாலே உக்ரைனோட சிட்டிசன்ஷிப் வச்சிருந்தாலே டைரக்டா என்ட்ரி ஆயாச்சு ராணுவத்துல. ஸோ அது போல ஒரு சட்டமும் வந்தாச்சு. ஸோ இப்போ மல்டிபிள் சிட்டிசன்ஷிப்காக ஒரு இது வந்துருச்சு. இதுல ராணுவத்துக்காக மட்டும் கிடையாது, அமெரிக்காவில் இருக்கிறவங்க யூரோப்ல இருக்கிறவங்களாம் இருந்துகிட்டு போட்டுமே அப்படிங்கிறதோட ஒரு 1 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா நாளைக்கு ஆன்லைன் ஓட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசியிருக்கோம். இதே உக்ரைன்ல அதுக்கும் சட்டம் போட்டுருக்காங்க, அதுக்கு கையெழுத்து போட்டுக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள்னு. அமெரிக்கால உக்ரைனை பத்தி தெரியாது, உக்ரைன்ல யார் அதிபரா இருக்க போறாங்க என்ன அதிபரா இருக்க போறாங்கன்னு தெரியாது. ஒரு 10 லட்சம் பேர் அது மாதிரி இருக்கிறாங்கன்னா 1ஆம் நம்பருக்கு ஓட்டு போடப்பா அப்படின்னா ஓட்டு போட்டு போயிடுவாங்க ஆன்லைன்ல, அவ்வளவுதான். ஸோ இது போலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இல்லையா. உக்ரைன்லயும் நம்ம சிட்டிசனா மாறிக்கலாம், அவ்வளவுதான். இதுல இருக்கக்கூடிய ஒரு சாராம்சம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய உள்குத்தல என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இதுல எலாபரேட்டரா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் இப்போ வந்து அமல்படுத்த போறாங்க. இதுக்கு மேலும் ஹைலைட் ஒட்டாவா ட்ரீட்டி, அதாவது ஆன்டி பர்சனல் மைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபின்லாண்டு, லாத்வியா, போலாண்டு, இவங்கெல்லாம் ஒருத்தங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரீட்டிலேருந்து பின்வாங்கிட்டு வராங்க, நாங்க விட்ரா பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வழியில உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா இல்லை எங்க நாட்டுல போர் நடந்துட்டு இருக்குது, இந்த ரஷ்யா எங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் நாங்க மட்டும் எதுக்கு ட்ரீட்டியில் இருக்கணும், ரஷ்யா ஏதாவது ட்ரீட்டியை மதிக்குதா, இல்லை யாராவது ஏதாவது கேட்க முடியுதா, ஒன்றும் கிடையாதுல்ல, நாங்க மட்டும் ஏன் உலக சட்டத்தை ஃபாலோ பண்ண, நாங்களே வெளியே வரோம்ப்பா அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் பார்லிமெண்ட்ல பாஸ் ஆயிருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சைனா போட்டார். இப்போ இது போல அடுத்தடுத்த அதிரடியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ப பிரைம் மினிஸ்டர் முக்கியமான நபர்கள்லாம் மாறணுமா இல்லையா, டிஃபென்ஸ் மினிஸ்டர்லாம். உக்ரைனோட பிரைம் மினிஸ்டர் டெனிஸ் ஷமேல் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டார். ஸோ அவர் அவ்வளவுதான் மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டாரு, இப்போ சேஃப் ஆயிட்டாரு. இப்போ அடுத்த ஒரு நபர் அங்கே வருவாங்க, அது எப்படி இருக்க போறாரு, இளம் ரத்தமோட துடிப்போட இருப்பாரா, ரஷ்யாவை அடக்குவாரா அப்படிங்கிறத பார்த்தலாம். யாரு பிரைம் மினிஸ்டரா வர போறாங்கன்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸோட அவர் பதவி ஏற்க போறார் புதுசா வரக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தலாம். அடுத்தது மொபைலைசேஷன், நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதாவது உக்ரைனோட சிட்டிசன்ஸை ரொம்ப மரியாதையா வாங்கப்பா ராணுவத்துக்கு போனா இது போல ரஷ்யாவை தோக்கடிக்கலாம், அவங்க நம்மளை சித்திரவதை பண்றாங்க அப்படிங்கிற மரியாதையா சொல்லி புரிய வச்சு ஒரு நபர்களும் வெத்தலை வாக்கு தட்டு வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தி எடுத்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு மரியாதையா டிசிசி எம்ப்ளாயிஸ் உக்ரைனோட சிட்டிசன்ஸை வந்து பண்ண ட்ரீட் பண்றாங்க. அதை விட்டு எல்லாம் தப்பா பேசுறீங்களேப்பா அவங்கள பத்தி, எல்லாம் நல்லா ட்ரீட் பண்றாங்க, புரியுதுங்களா. அடுத்தது ஏன்னா நம்ம பேசுறதுல வந்து பண்ண டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தாங்கன்னா கிளியரா புரியணும் இல்லையா, அதுக்காக சொல்றதுதான், மற்றபடி அது இல்லை. பட் ஆனா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ரஷ்யா தொடர்ந்து உக்ரைனுக்குள்ள பல இடங்களில் ஸ்ட்ரைக்ஸ், அதுல ஒடசா. இத்தனை நாளா நம்ம வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள பல பகுதிகள் அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல பார்த்துட்டு இருப்போம். ஆனா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகுதிகளில் பல அட்டாக், பல பகுதிகளில் பல அட்டாக் அப்படிங்கிறது போல மாறிக்கிட்டே வருது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஏன்னா மிசைல் ஸ்ட்ரைக் வந்து ஒடசால பண்ணிக்கிறாங்க, அதுவும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தெரிஞ்சுக்கிட்டு அது மேல அடிச்சிருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன் இங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வருது இல்லையா. அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ் தான். பட் ஆனா ஸ்லோவா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட நிறுவனங்கள்
இந்த ஒடசாவோட போர்ட்டை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அமெரிக்கா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்கே வச்சிருக்காங்களா? நான் அமெரிக்கா டேரக்டா கொடுக்க மாட்டாங்க, அது பேக்டோர் டீலிங் இருக்கலாம் ரஷ்யா கூட. ஆனா அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனுக்கு விற்பாங்க, யூரோப்பியன் யூனியன் உக்ரைனுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது போல இம்பார்ட்டன்டான அசெட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்கே வச்சிருக்கலாம். ஸோ அதை கிளைம் பண்ணி அதை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றாங்களா அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. சாரி, த்ராட் இன்ஃபெக்ஷனா இருக்கு, அதனால தான். ஸோ இது போல ஒடசால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிசைல் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இஸ்மாயில் பகுதி அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, இந்த இடத்துல மட்டும் குறைஞ்சது 20 ஜிரான் ட்ரோன்கள் அட்டாக் பண்ணியிருக்கும். அதாவது சாகி ட்ரோன்கள், அது வந்து உக்ரைன் வந்து கிளைம் பண்றாங்க, ரஷ்யா வந்து அதை நாங்க உருவாக்குறோம்ப்பா, அதோட பேரு ஜிரான் அப்படின்னு கூட சொல்றாங்க. உக்ரைன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது பார்க்கறதுக்கு சாகி ட்ரோன் மாதிரி இருக்கு, ஈரானோடது, உள்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு லைசன்ஸ் வாங்கி பண்ணிட்டுக்கிறீங்க அப்படிங்கிறதோட குற்றச்சாட்டுகள் இவங்க தரப்பு வருது. இது எப்படியும் 20 சாகி ட்ரோன்கள் இஸ்மாயில் போர்ட்ல மட்டும் விழுந்திருக்கு. ஸோ இதுல இருந்து என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒடசால மட்டும்தானு கேட்டீங்கன்னா இல்ல, அடுத்தது 17 வெடி விபத்துகள் மட்டுமே கர்கவ் பகுதிகளில், அதாவது இந்த கர்கவ் அப்படிங்கிறது பண்ண உக்ரைன் தரப்பு சொல்லுவாங்க, கர்கிவ் அப்படிங்கிறது ரஷ்யாவோட தரப்பு சொல்லுவாங்க. ஏன்னா யூஸ் பண்ணக்கூடாது உக்ரைனோட மொழிகள்ல, அதாவது சொல்லும் போது அவங்க ப்ரொனவுன்சியேஷனுக்காக மாத்துறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கர்கிவ் பகுதியில் மொத்தம் 17 வெடி விபத்துகள் நடந்திருக்கு. சிவிலியன் என்டர்பிரைஸ்ல மட்டும், அதாவது மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதி, இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்லாம் அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேபி ட்ரோன் லான்ச் பேட்ஸா இருந்திருக்கலாம், இல்ல ட்ரோன் அசம்பிளிங் பாயிண்ட்ஸா இருந்திருக்கலாம், தெரிஞ்சுக்கிட்டு ரஷ்யா தரப்பு வந்து அடிச்சிருக்கலாம். ஸோ இந்த 2 இடத்துல மட்டும் லார்ஜ் ஸ்கேலான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அடுத்தது கார்வி ராக் பகுதி. ஸோ 28 ட்ரோன், அதுக்கப்புறம் ஒரு பெலிஸ்டிக் மிசைல் தொடர்ந்து இந்த கார்வி ராக் பகுதியை சூறையாடி இருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. இங்கேயும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அதிகமா இருக்கு. ஸோ உக்ரைனோட தொழில் பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய பல இடங்களையும் சூறையாடிட்டு இருக்காங்க ரஷ்யா. தொடர்ந்து ஜிரான் ட்ரோன்கள் மிசைலை ஏவிட்டே இருக்கிறாங்க, பல பில்டிங்ஸ் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு, டெஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் சூழ்நிலையில் தான் நேத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை வந்து பேசி தீர்க்கறதுக்காக ஒரு என்வாயா அமெரிக்க தரப்பு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, கெய்த் கெலாக் அவர்கள். ஸோ அவர் வந்து பண்ண உக்ரைனுக்கு நேத்திக்கு வந்திருந்தாரு, ருஸ்டம் மும்மரா அவர்களா விசிட் பண்ணிக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் அங்கதான் இருப்பாரு. சூழ்நிலையை அனலைஸ் பண்ணி என்ன ஏதுங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ப முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. மேபி இப்ப இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கெய்த் கெலாக் ஒரு வாரம் அங்க இருக்காருன்னா ஒரு ப்ரொடெக்ஷனா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா அமெரிக்காவோட மிக முக்கியமான ஒரு நபர் ஒரு பகுதியில் இருக்கும்போது ரஷ்யா அந்த பகுதியில தாக்குறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க. பட் ஆனா இதுக்கு முன்னாடி அப்பெல்லாம் பார்த்தது இல்ல. இதுக்கப்புறம் அது மாதிரி இருக்குமா இல்லை எப்படி என்ன ஏதுங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். என்ன காரணத்துக்காக இவர் வந்திருக்காரு, ஒரு வேளை 50 நாள் கெடு கொடுத்துருக்கிறா இல்லையா, ஏன்னா அது பெரிய டாபிக்காவே நம்ம போட்டிருக்கணும். அது ஒரு நாள் 2 நாள் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அலைச்சலா இருந்தனால கொஞ்சம் வெளியே போற வேலை இருந்துச்சு. அப்புறம் ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் ஒர்க் அதிகமா இருந்துச்சு. ஸோ அந்த காரணத்தினால தான், மற்றபடி எதுவும் இல்லை, மன்னிச்சுக்குங்க. இதுக்கப்புறம் வீடியோ பதிவுகள் கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும். சார் முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது, பட் நம்ம அதை அடுத்தது பார்க்கலாம். இப்போ என்னன்னா, ஸோ கெய்த் கெலாக் வந்திருக்காங்க, அனலைஸ் பண்ணி என்ன ஏதுங்கிற முடிவுகள் எடுப்பாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல, ஏன்னா இதுக்கான விஷயம் இருக்கு. இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரபலமான மீடியாக்கள் தரப்புல இருந்து ஒரு கிளைம் வந்திருந்தது. அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்கிட்ட பேசும்போது, ஏன்பா இன்னும் மாஸ்கோ அடிக்கல, நான் மிசைல் கொடுத்தா அடிக்க முடியுமா உன்னால, ஏன் என்ன அடிக்கல, கம்மியா அடிக்கிற, அடி ஜாஸ்தி அடி அப்படிங்கிறது போல என்கரேஜ் பண்ணதா ஒரு கிளைம் வந்து பண்ண மீடியாக்கள் தரப்புல இருந்து வந்திருந்தது. அதுக்கு வெள்ளை மாளிகை தரப்புல இருந்து போய் கேட்டுக்கிறாங்க, ஏங்க இப்படி பேசினாங்களா, இது போல ஒரு மீடியா சொல்றாங்களே அப்படிங்கிறது போல. இல்லைங்க, பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படிலாம் எங்க தலைவர் ட்ரம்ப் அவர்கள் வந்து அப்படிலாம் எதுவும் சொல்லவே இல்லை, என்கரேஜ் பண்ணவே இல்லை. அதாவது அடி 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 மாஸ்கோ அடி அப்படிங்கிறது போல என்கரேஜ் எல்லாம் பண்ணவே இல்லைங்க அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா இவங்க தரப்பு வந்து மறுத்துருக்காங்க. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மாஸ்கோ கேபிட்டலி அடிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணதான் வந்து பண்ண ஒரு மீடியா வந்து சொல்லியிருக்கிறாங்க கிளைமே, அதுக்கு இவங்க மறுத்துருக்காங்க. இப்ப அடுத்தது, ட்ரம்ப் அவர்கள் திங்கக்கிழமை ஒரு பெரும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதா சொல்லியிருந்தார் இல்லையா, நானும் பெருமளவில் ஏதோ இருக்குன்னு பார்த்தோம்னா அதை கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடலாம், ஏன்னா அவ்வளவுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயமே. அதாவது இந்த விஷயத்த நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 மாசமா நீங்க பாத்தீங்கன்னாலே, இந்த பைடன் அவர்கள் அப்பத்துல இருந்தே நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம், பைடன் அவர்களோட அரசாங்கத்துல இருந்தே அமெரிக்கா பேக் ஸ்டெப் எடுத்துட்டு யூரோப் கிட்ட ஒப்படைச்சிட்டு யூரோப்புக்கு உதவி பண்ணுவாங்க, இதை நம்ம சொல்லிட்டு இருந்தா இது வந்து உலகமே ஒரு நாடக மேடை, இது அப்படித்தான் அரங்கேறும், எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா. பட் ட்ரம்ப் அவர்கள் இது போல நாடகத்தை வந்து பாத்தீங்கன்னா அரங்கேற்றி இருக்கிறார், அவ்வளவுதான், மற்றபடி ஒண்ணும் இல்லை. அமெரிக்கா இப்ப யூரோப்பியன் யூனியனோட ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க குறைய. யூரோப்பியன் யூனியன் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உக்ரைனுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யூரோப்பியன் யூனியன் உக்ரைனுக்கு கொடுக்க அமெரிக்கா கிட்ட இருந்து காசு கொடுத்து ஆயுதங்கள் வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் அதுல இருக்கக்கூடிய பிக் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இப்போதைக்கு யூரோப்பியன் யூனியன் தான்
அவங்க உக்ரைனுக்கு குடுத்துக்கணும். அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனா, அந்த ஆயுதங்கள் அமெரிக்கா கிட்டருந்து வாங்குற ஆயுதங்கள் யார் வேணாலும் யாருக்கு வேணா குடுத்துக்கலாம். இதுவே ஒரு பெரிய ஒரு மாற்றம் தான். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 50 நாள் கெடு. அப்படி இல்லன்னா சாங்ஷன்ஸ். சாங்ஷன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். 2 வாரம் டைம் பார்ப்போம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. இது ஒரு அல்டிமம். ரஷ்யாக்கு இம்மீடியட்டா போர் நிறுத்தணும். பேச்சுவார்த்தைக்கு வரணும், பேசி முடிக்கணும், அமைதி ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போடணும். இல்லைன்னா ரஷ்யாக்கு மிக பெரும் சாங்ஷன்ஸ். அது மட்டும் இல்ல, புட்டின் அவர்கள் டஃப்பான காயா இருக்கலாம், பல நபர்களை முட்டாளாக்கி இருக்கலாம். கிளின்டன் அவர்கள் உதாரணத்துக்கு சொல்றேன், அதை நான் இல்ல, ட்ரம்ப் அவர்களே சொல்லிக்கிறார். கிளின்டன் அவர்களா இருக்கலாம், புஷ் அவர்களா இருக்கலாம், பைடன் அவர்களா இருக்கலாம், ஒபாமாவா இருக்கலாம், இவங்க எல்லாத்தையுமே முட்டாளாக்கி இருக்கலாம். ஆனா என்ன பண்ண முடியாது அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து சூப்பரான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. புட்டின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டோட எக்கனாமியை சேவ் பண்றதுக்கான வழியை பார்க்கணும், போற கைவிட்டு அப்படிங்கிறது போல அல்டிமம் போயிருக்கு. அதுக்கு கழிச்சு குப்பையில போடப்பா, அதெல்லாம் ஒண்ணு எடுத்து வந்துட்டீங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து அந்த அமெரிக்காவோட அல்டிமம் கழிச்சு போட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வரக்கூடிய அப்டேட்ஸ் என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள்ட்ட போய் கேட்டுருக்காங்க, ஏங்க 50 நாள் சொல்றீங்களே, இதெல்லாம் முடியுமா, முடியக்கூடிய டைம் தானா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. 50 நாளுங்கிறது அதுக்குள்ள வந்து பண்ண ரஷ்யா ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வரும்ல. இது பெரிய மேட்டர்லாம் கிடையாதுங்க, முடிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா முடிச்சிட முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாத்துக்கு மேல திரும்பவும் அமெரிக்கால ஒரு சட்டம், பெரும் சட்டம் அப்படின்னா கிரிப்டோ பில். இந்த யூஎஸோட கிரிப்டோ பில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்க இருக்கு. அந்த கிரிப்டோ கரன்சி தான் இதுக்கு மேல நம்மளோட எதிர்காலமா இருக்க போகுது. டிஜிட்டல் அசட்ஸ் அப்படிங்கிறத அவர் ஹைலைட் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் முக்கியம். கிரிப்டோ கரன்சி, டிஜிட்டல் அசட்ஸ். ஏன்னா அசட் வந்து பார்த்தா நம்ம பேர்ல இருக்கிறது பத்திரம் கையில இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா டிஜிட்டல்ல ஒருத்தவங்க பேர்ல அந்த அசட் மாறுமா அப்படிங்கறதுலாம் இருக்கு இல்லையா, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாமே இதுக்கு மேல டிஜிட்டல் யுகம் தான். ஸோ டிஜிட்டல் யுகமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே டிஜிட்டல் தான். அது கிரிப்டோ கரன்சிலாம் வந்துச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய கையில் நம்ம ஃபிசிக்கலாக வச்சிருக்கக்கூடிய நாணயங்கள், கரன்சிஸ்லாம் யூஸ்லெஸ்ஸா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ கிரிப்டோஸ், பிட்காயின்ஸ் இது போல கரன்சிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய கரன்சியாக மாறிடும். அதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. எந்த ஒரு நபராலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை அழிக்கவும் முடியாது. ஸோ இது போல பல விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கு. அமெரிக்காவோட கரன்சி குறையுது அப்படின்னா, அதை டீடாலரைஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த உலகத்துல இருந்து ரிசர்வ் கரன்சி இருந்து தூக்குறாங்க அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருமா, அமெரிக்கன் டாமினேட்டட் கிரிப்டோ கரன்சிஸ் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போன்றது பார்த்தோம்னா, இதுக்கு ரிப்பப்ளிகன்ஸ் எல்லாரும் கண்டிப்பா எஸ்ன்றதை தவிர வேற எதுவும் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டிக்கிறாரு. அவரோட ட்ரூத் சோசியல் மீடியால போஸ்டாவும் வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கிறார். இப்போ நம்ம அந்த மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸுக்கெல்லாம் வரலாம். இப்போ நேட்டோவோட செக்ரட்டரி ஜெனரல் மார்க் ரூத்தே அவர்கள் இருக்கிறார் இல்லையா, இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மிரட்டி இருக்கிறார். லிட்டரலா மிரட்டல் அப்படிங்கிறது இப்ப எல்லாத்துக்கிட்ட இருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இந்த பிரிக்ஸ் நாடுகள் இருக்கிறாங்க இல்லையா, உக்ரைன் கிட்ட இருந்து உக்ரைனுக்கு எதிராக சண்டை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, அக்ரெசர் ரஷ்யா, அவங்க கிட்ட இந்த ஆயில் வாங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா இந்த பிரிக்ஸ் நாடுகள். அந்த பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய பிரேசில், இந்தியா, சைனா 3 நாடுகள் பெருமளவுல பாதிக்கப்படுவீங்க. இப்பவே உடனே நீங்க புட்டின் அவர்களுக்கு போன் பண்ணி போற நிறுத்துங்க, இம்மீடியட்டா உக்ரைன் கிட்ட சொல்ற மாதிரி அவங்க சொல்ற மாதிரி பீஸ் டீலுக்கு கேட்டுக்கிட்டு கையெழுத்த போடுங்க, இல்லைன்னா அப்புறம் சிக்கலாயின்னு சொல்லி அழுத்தங்கள் கொடுங்க. இல்லைன்னா ரஷ்யா கிட்ட நீங்க ஆயில் வாங்காதீங்க. வாங்கினீங்க அப்படின்னா பெருமளவுல டாரிஃப்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த டாரிஃப் அந்த 50 நாள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா மேல போடக்கூடிய சாங்ஷனுங்கிறது ரஷ்யா கிட்ட உறவுகள் வச்சிருக்கக்கூடிய நாடுகளுக்கு தான். ரஷ்யாக்கு எதுவும் இல்ல. அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயமே. இது எப்படி அது நடக்க போகுதுன்றது பார்த்தலாம். இந்த ஒரு தருணத்துக்கு தான் பிரிக்ஸ் நாடுகள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பல அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது இவரு தரப்பு மிரட்டல்கள் போயிருக்கு. அது மட்டும் இல்லாம யூரோப்பியன் யூனியன் முழு உதவிகள் எல்லா ஆயுதங்களையும் உக்ரைனுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற வழியும் ரூத்தே அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ யூரோப்பியன் யூனியனுக்கு வேணுங்கிற உதவிகள் வந்து பார்த்தா அமெரிக்கா செஞ்சிருவாங்க. எப்படின்னாலும் ஒண்ணுதான். இதுல காஜா காலஸ் அவர்கள் வந்து பண்ண தெளிவா சொல்லியிருந்தாங்க, அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்களே, நீங்க ஏதோ ஆயுதம் கொடுக்கறதா சொல்றீங்களே, காசு கொடுக்கறது நாங்கன்னா நீங்க ஒன்றும் கொடுக்கல, கொடுக்கறது நாங்க தான், தெரியுதா? நாங்க உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டோம்னாலே அதை நீங்க கொடுக்கறது ஆகாது, நாங்க கொடுக்கறது தான் ஆகும் அப்படிங்கிறத இவங்க திருப்பி தெளிவுபடுத்திக்கிறாங்க. சரி, ஓகே, நீங்களே கொடுத்ததா இருக்கட்டும் அப்படிங்கிறத நாளைக்கு மாத்திடலாம் இல்லையா? இதான் நாடக மேடை, நாடகங்கள் அரங்கேறி கொண்டே இருக்கிறது. இது ஓகே.
அடுத்தது லின்சே கிரஹாம் அவர்கள். இவரை நம்ம அடிக்கடி ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறோம். யுஎஸோட ஒரு செனட் தான். சவுத் கேரளைனாவோட ஒரு செனட்டு, ரிபப்ளிகன்ஸ் தான். இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஸ்டேட்மெண்ட் விடுவார். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இவர் திருப்பி சொல்லிக்கிறார். அது 50 நாள் தான். 51வது நாள் 51வது நாள் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பின்பம் இருக்குன்னா, உடனே நாடுகளே, ரஷ்யா கூட உறவு வச்சுக்கிற நாடுகளே, அயத்துல்லா கமேனி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அமெரிக்கா 51வது நாள் என்ன ஒண்ணுன்னு கேளுங்க. அப்படிங்கிறது போல அவர் தரப்பு இருந்து மிரட்டல்கள் இருக்கு. என்ன பாம்பரை தூக்கிட்டு வருவீங்களாக்கா? அப்படிங்கிற வேலை கேட்குறாங்க எல்லாரும் தரப்பு இருந்தும். வெயிட் பண்ணி பார்ப்போம். எத்தனை நாடுகளுக்கு நீங்க அனுப்பி விடுவீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம பிரிக்ஸ் நாடுகளே, நான் ஒருவேளை ரஷ்யாவோட சீப் ஆயில நம்பி இருக்கேன் அப்படின்னா 50 நாளுக்கு அப்புறம் என்ன தெரியுமா செய்வேன்? கம்முன்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்குவேன். ஆயில் வேண்டாம் அப்படிங்கிறது போல இருந்துக்குவேன். ஸோ நீங்களும் அது மாதிரி இருந்துக்குங்க அப்படிங்கிற போல அவர் தப்பு மிரட்டல்கள் வேலை மாதிரியா வந்துகிட்டு இருக்கு. பாப்போம் எந்த அளவுக்கு இந்த மாதிரி மிரட்டல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுபட போகுது இந்த உலக சபையில் அப்படிங்கிறது போல வெயிட் பண்ணி பார்த்தலாம். இல்லை உலக நாடுகள்லாம் பணிஞ்சிருவாங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ அடுத்தது, ஏன்னா எல்லாத்தோட மிரட்டல்களுமே வந்து பண்ண வேற மாதிரி இருக்கு. இப்ப இதுக்கு லேவர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா பதில் சொல்லிக்கிறார். போய் கேட்டதுக்கு, ஆமாம்மா நீ வேற ஏம்மா, முதல்ல 24 மணி நேரத்துல பிரச்சனையை நிறுத்துறேன்னு சொன்னாரு. அப்புறம் 100 நாள்னாரு. இப்ப 50 நாள்ன்றாரு. அவ்வளவுதான். 50 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்? திருப்பி ஒரு 50 நாள் வரும். இல்ல 25 நாள்னு வரும். அவ்வளவுதான் போ அப்படிங்கிறது போல லேவர் அவர்கள் ரொம்ப சிம்பிளா இதை அப்படியே தட்டி விட்டு போயிட்டாரு. பெஸ்கோ அவர்கள் தரப்பு வந்து பெருமளோட ஸ்டேட்மெண்ட் வருது. இது அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். உலக நகர்வுகள் என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது, தலைவர்களோட முடிவுகள் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது இந்த பையில நம்ம பார்த்துருப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.